ஹாய்ங்க. ஆடி கிருத்திகைனாலே வந்து பார்த்தீங்கன்னா, முருகருக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. எல்லா ஊர்லேயுமே காவடி எடுத்திருப்பாங்க. எங்கள் ஊர்லேயும் நாங்கள் காவடி எடுத்தோம். வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி கிருத்திகை ரொம்ப ஃபேமஸாக காவடி எடுப்பாங்க. நிறைய ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, தை கிருத்திகையும் எடுப்பாங்க. ஆனால் அது ரொம்ப கம்மி தான். ஆடி மாதம்னாலே ரொம்ப அதிகமாக காவடி எடுக்கிறது ஆடி கிருத்திகை தான். எங்கள் ஊர் வந்து மேலசொலங்குப்பங்க. எங்கள் ஊர்லேருந்து வில்வாரணி நட்சத்திர கோவில் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் 18 கிலோமீட்டர்ஸும் நடந்து காவடி எடுத்துக்கிட்டு நடந்து தான் போவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, வில்வாணி முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கந்தா, கடம்பா என்னென்ன சாமி இருக்கோ அத்தனை முருகருமே வந்து நாங்கள் கோஷம் போட்டுக்கிட்டு அந்த பேரை சொல்லி அரோகரா அரோகரா சொல்லிக்கிட்டு தான் நாங்கள் நடந்து போவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு வலி வேதனையும் கொடுக்குறது இல்லைங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், மனசுக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுங்களா? முருகனை ஃபுல்லாக மனசில் நினச்சிக்கிட்டு விரதங்க. பச்சை தண்ணி கூட நாங்கள் குடிக்க மாட்டோம். இந்த பூஜை செலுத்திட்டு கீழே இறங்கி வர வரைக்கும் பச்சை தண்ணி கூட நாங்கள் குடிக்கிறது கிடையாதுங்க. 5 நாள் விரதம் இருந்து தாங்க நாங்கள் வந்து காவடி எடுக்கிறோம். எல்லா ஊர்லேயும் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடின்னு அப்படின்னு எடுப்பாங்க. எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா, இது என்ன காவடின்னு எனக்கு சொல்ல தெரிலங்க. முடிஞ்சால் நீங்கள் கமெண்டில் சொல்லிவிடுங்க. ஆனால் நிறைய ஃபேமஸாக எங்கள் ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த காவடி தாங்க அதிகமாக எடுப்போம். இந்த புஷ்ப காவடி, இந்த பால் காவடி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இந்த காவடி தான் நாங்கள் அதிகமாக எடுப்போம். முடிஞ்சால் நீங்களும் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சு அடுத்த வருஷம் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாருங்க முருகப்பா. ஸோ நீங்கள் முடிஞ்சால் இந்த மாதிரி காவடி எடுக்கணும்னு வேண்டுதல் வச்சு நீங்கள் வழிபடுங்க. கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. நமக்கு வந்து கடவுள் பக்தி அதிகங்க. எல்லா கடவுள் கோயிலுக்குமே நான் போயிடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அதிகமாக அண்ணாமலையார் தான், சிவன் அப்பா தான். அதுக்கப்புறம் மற்ற இந்த 18 கிலோமீட்டரும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நடந்து போகையில் எந்த ஒரு வலி வேதனையுமே தெரியலைங்க. அதாவது குன்னமலையில் இருக்கிறது முருகர் கோவில், இந்த படி ஏறும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எந்த வலி வேதனையுமே இல்லைங்க. அப்படியே எப்படி ஏறி போனோன்னு தெரியல. டக்கு டக்கு டக்குன்னு மேலே போயிட்டோம். எல்லாமே அந்த முருகனுடைய அருள் தான். நீங்களும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சு முருகனை நினச்சி வழிபடுங்க. கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. பொறுமையாக இருந்தாலும் கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சு நடத்தி பாருங்கள். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு கடவுள் பக்தி அதிகங்க. இந்த சாமி அந்த சாமிலாம் இல்லை, எல்லா சாமியும் கடவுள் தான் அப்படின்னு நினச்சி நான் வழிபடுவேன். நமக்கு மை ஃபேவரட் காட் வந்து அண்ணாமலையார் சிவன் அப்பா தாங்க. அதுக்கப்புறம் எல்லா சாமியும் நமக்கு எல்லாம் ஒன்று தான். ஓகேங்க, எல்லோரும் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம்னு சொல்லி தான் எந்த கோயிலுக்கு போனாலுமே நான் வேண்டிப்பேன். பார்ப்போங்க. ஓகேங்க, பாய்.